விநாயகர் முன் நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்வது ஏன் தெரியுமா? விநாயகர் ஒருமுறை காக்கை வடிவம் கொண்டு அகஸ்தியரோட கமண்டலத்தில் இருந்த நீரை கவிழ்த்து விடுகிறார். அந்த நீர் காவிரி நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பின் காக்கை வடிவம் நீங்கி அந்தன சிறுவனாக மாறினார் விநாயகர். அவரது தலையில் குட்டுவதற்காக அவரை துரத்தி சென்றார் அகஸ்தியர். அப்போது விநாயகர் சுயரூபம் எடுத்து உலக நன்மை கருதி காவிரியை உருவாக்க அப்படி செய்ததாக கூறினார். அகஸ்தியர் தன் தவறுக்காக வருந்தி தன் தலையிலேயே குட்டிக் கொண்டார். விநாயகர் முன் நெற்றியில் குட்டிக் கொண்டு வழிபடும் பக்தர்களின் குறை தீர்த்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அகஸ்தியர் வேண்டினார். விநாயகர் பெருமானும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அன்று முதல் நெற்றி பொட்டில் குட்டிக் கொண்டு வழிபடும் பழக்கம் உருவானது. முன்தலையின் இரு பக்கங்களிலும் டெம்போரல் லோப் உள்ளது. இந்த இடத்தில் தான் ஞாபக சக்தியை தூண்டும் நாடிகள் அமைந்துள்ளன. இந்த இடத்தில் குட்டிக் கொள்வதால் இந்த நாடிகள் தூண்டிவிடப்படுகின்றன. இதனால் உடம்பில் சுறுசுறுப்பும் உள்ளெழுச்சியும் உண்டாகிறது.